முக்கிய செய்திகள். குடியரசுத் தலைவர் தேர்தலில் 98% வாக்குப்பதிவு. பிரணாப் முகர்ஜிக்கு அமோக வெற்றி வாய்ப்பு. தமிழ்நாட்டை வஞ்சித்து வரும் மத்திய அரசிற்கு கேப்டன் விஜயகாந்த் எதிர்ப்பு. குடியரசுத் தலைவர் தேர்தலை தேமுதிக புறக்கணிப்பு. பிரதமருக்கு அடுத்த இடம் யாருக்கு? ஏ.கே. அந்தோணி, சரத்பவார் இடையே மோதல். வன்முறை களமாக மாறிய சேலம் நெய்க்காரன்பட்டி. கிராம மக்கள் மீது போலீசார் காட்டு மிராண்டி தாக்குதல். வணக்கம். விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாடு முழுவதும் பலத்த பாதுகாப்புடன் விறுவிறுப்பாக நடைபெற்றது. 98% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தற்போது குடியரசுத் தலைவராக இருக்கும் பிரதிபா பாட்டீலின் பதவிக்காலம் முடிவடைய இருப்பதால் அவருக்கு பதிலாக புதிய குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இன்று நடைபெற்றது. 14வது குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஆளும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி சார்பில் பிரணாப் முகர்ஜியும் பாஜக கூட்டணி சார்பில் முன்னாள் சபாநாயகர் பி.ஏ. சங்மாவும் போட்டியிடுகின்றனர். நாடாளுமன்ற இரு சபைகளின் உறுப்பினர்களும் நாடாளுமன்ற வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் மையத்தில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர் பிரணாப் முகர்ஜி, பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி ஆகியோர் வாக்களித்தனர். இதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி வேட்பாளர் பி.ஏ. சங்மா, பாஜக மூத்த தலைவர் எல்.கே. அத்வானி, சுஷ்மா, பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி, லாலு பிரசாத் யாதவ் உள்ளிட்ட தலைவர்கள் டெல்லியில் வாக்களித்தனர். அகமதாபாத்தில் குஜராத் முதலமைச்சர் நரேந்திர மோடி வாக்களித்தார். உத்தரகாண்டில் வாக்களித்த அந்த மாநில முதலமைச்சர் விஜய் பகுகுணா பிரணாப் வெற்றி பெறுவதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றார். निश्चित तौर पे अगला राष्ट्रपति भारत का प्रणब मुखर्जी होंगे और उत्तराखंड से भी वो यहाँ से विजयी होंगे और भारतीय जनता पार्टी को स्थिति देखते हुए कि बहुमत यूपीए के पास है, उनको निर्विरोध उनको चुनना चाहिए था. சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி, மு.க. ஸ்டாலின் ஆகியோர் வாக்களித்தனர். இதேபோல தமிழக எம்எல்ஏக்களும் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்தனர். இதன் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய கருணாநிதி, பிரணாப்பின் வெற்றி 22ஆம் தேதி உறுதி செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளார். புதுவை சட்டப்பேரவை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அந்த மாநில சட்டமன்ற உறுப்பினர்களும் வாக்களித்தனர். காலை 10 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணி வரை விறுவிறுப்பாக நடைபெற்றது. இந்த தேர்தலில் மொத்தம் 770 எம்பிக்களும் 4000க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களும் வாக்களித்துள்ளனர். வாக்குப்பதிவு முழுவதும் வீடியோவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு முடிவடைந்ததும் வாக்குச்சீட்டுகள் அடங்கிய ஓட்டுப்பெட்டிகள் சீலிடப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. விமானம் மூலம் வாக்குப்பெட்டிகள் நாளை டெல்லிக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. குடியரசுத் தலைவர் தேர்தலில் 98% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தேர்தலில் பதிவான வாக்குகள் வருகிற ஞாயிற்றுக்கிழமை எண்ணப்படும். அன்று மாலைக்குள் அனைத்து வாக்குகளும் எண்ணப்பட்டு முடிவு அறிவிக்கப்படுகிறது. இந்த தேர்தலில் பிரணாப் முகர்ஜிக்கு 70% ஆதரவு இருப்பதால் அவருக்கு வெற்றி வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக உள்ளதாக கூறப்படுகிறது. குடியரசுத் தலைவர் தேர்தலை தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான தேமுதிக ஏற்கனவே அறிவித்துள்ளபடி புறக்கணித்துள்ளது. இதனால் அந்த கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் உள்ளிட்ட 29 எம்எல்ஏக்களும் இன்று வாக்களிக்கவில்லை. காவிரி நதிநீர், முல்லை பெரியாறு மற்றும் இலங்கை கடற்படையினரால் தமிழ்நாட்டு மீனவர்கள் தாக்கப்படும் விவகாரத்தில் மத்திய அரசு தமிழர்களுக்கு தொடர்ந்து துரோகம் விளைவித்து வருவதாக தேமுதிக குற்றம் சாட்டியுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் குடியரசுத் தலைவர் தேர்தலை புறக்கணிக்க இருப்பதாகவும் தேமுதிக ஏற்கனவே அறிவித்திருந்தது. அது மட்டுமின்றி குடியரசுத் தலைவராக பிரணாப் முகர்ஜி அல்லது பி.ஏ. சங்மா என எவர் பொறுப்பேற்றாலும் தமிழ்நாட்டிற்கு எந்த பலனும் இல்லை என்றும் அந்த கட்சி கூறியிருந்தது. இதன் அடிப்படையிலேயே தேமுதிக இன்றைய குடியரசுத் தலைவர் தேர்தலை புறக்கணித்துள்ளது. கும்பகோணம் குறிச்சிமலை அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்களை கட்டி போட்டு 2 வயது குழந்தையின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 100 சவரன் நகைகள்,
பட்டப்பகலில் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த திமுக ஆட்சியில் நடைபெற்ற கொலை கொள்ளை சம்பவங்களை விட தற்போதைய ஜெயா அரசில் தமிழக கொள்ளையர்களின் புகலிடமாக மாறியுள்ளது. நாள்தோறும் கொலை கொள்ளை சம்பவங்களை நாளிதழ்கள் மூலமும் தொலைக்காட்சி வாயிலாகவும் பார்க்கும் மக்கள் பெரும் பீதியில் உள்ளனர். இதையெல்லாம் கண்காணித்து கட்டுப்படுத்த வேண்டிய முதலமைச்சர் ஜெயலலிதா ஓட்டு போட்டு அரியணையில் அமர வைத்த தமிழக மக்களை பற்றி சிறிதும் கவலை கொள்ளாமல் லஞ்ச ஊழல் மூலம் தாம் வாங்கி குவித்த கொடநாடு எஸ்டேட்டில் தங்கி ஓய்வெடுத்து வருகிறார். ஓய்வெடுக்கும் ஜெயலலிதாவுக்கு ஆயிரக்கணக்கான போலீசார் காவலுக்கு நிற்கின்றனர். ஆனால் தமிழ்நாடு முழுவதும் நாள்தோறும் நடைபெறும் கொலை கொள்ளை சம்பவங்கள் பற்றி காவல்துறையினர் கண்டுகொள்வதாக தெரியவில்லை. வழக்கு பதிவு செய்வதோடு நிறுத்திக் கொள்வதால் தமிழ்நாடு சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருகிறது. தமிழ்நாட்டில் தஞ்சம் புகுந்துள்ள வட மாநில கொள்ளையர்கள் இரவில் நடந்து செல்லும் பெண்களிடம் இருசக்கர வாகனங்களில் வந்து தங்கச் சங்கிலிகளையும் தாலிக்குடியையும் அறுத்து செல்கின்றனர். மேலும் நகை கடைகளிலும் வங்கிகளிலும் புகுந்து லட்சக்கணக்கில் கொள்ளையடித்துக் கொண்டு தப்பிவிடுகின்றனர். இந்நிலையில் கும்பகோணம் குறிச்சிமலை கிராமத்தில் உள்ள சாகுல் ஹமீத் என்பவரின் வீட்டுக்குள் இன்று பட்டப்பகலில் புகுந்த மர்ம நபர்கள் அங்கிருந்த பெண்களை கட்டி போட்டுவிட்டு குழந்தையின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி பீரோவில் இருந்த 100 சவரன் தங்க நகைகளை அள்ளி சென்றனர். மூணு பேரும் வந்தாலும் முகத்தை கட்டிக்கிட்டான் கச்சிக்கிட்டு கத்தியாலே ஒவ்வொரு ஜாமானே எடுத்தான். கை வலையை நான் உருவி கொடுத்துட்டேன். அப்புறம் புடவை போட்டு வாயை கட்டிவிட்டு தராணி வரையை அறுத்து கையை கட்டிட்டாங்க. கையை கட்டி உட்காந்து நகரக்கூடாது, சவுண்டு கொடுக்கூடாது அப்படிங்கிறாங்க. வாணியம்பாடியில் கூரை வீட்டின் சுவற்றை இடித்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் பீரோவில் இருந்த 10 பவுன் நகையை கொள்ளையடித்து சென்றனர். இதேபோல செங்கல்பட்டு அருகே உள்ள ஊரப்பாக்கத்தில் செல்போன் கடையின் பூட்டை உடைத்து 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செல்போன்களை திருடி சென்றுள்ளனர். கடையை மூட்டு நைட் 10 மணிக்கு போயிருந்தேன். வெடிகாலில் வந்து கடை தந்துட்டு க்ளோஸ் பண்ணிருக்கு. மொத்தம் மொபைல் எதுவுமே கிடையாது. மொபைல் எப்படி வந்தாலும் 50-60 மொபைல் இருக்குது. அட்சரிஸ் வேறு 30-40 அட்சரிஸ் வச்சுருந்தேன். ரீசார்ஜ் கூப்பிட்டு ஒரு 40,000 மேலே இருந்தது. மொத்தம் டோட்டல் பற்றி பார்த்தாலும் உங்களுக்கு 3 லட்சம் தேரும். பணம் கேஷ் எல்லாமே அட்சரிஸ் எல்லாமே 3 லட்சம் தேரும். கடலூரில் அடுத்தடுத்து 3 கடைகளின் பூட்டை உடைத்து அங்கிருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை கொள்ளையடித்து மர்ம நபர்கள் தங்கள் கைவரிசையை காட்டியுள்ளனர். தொடர் திருட்டு சம்பவங்களால் தமிழக மக்கள் பீதியில் உறைந்துள்ளனர். தனியாக வீட்டில் இருக்கும் பெண்களை குறிவைக்கும் கொள்ளையர்கள் அவர்களை கொலை செய்துவிட்டு வீட்டில் இருக்கும் நகைகளை அள்ளிச் செல்கின்றனர். இது தொடர்பான வழக்குகளில் காவல்துறைக்கு எந்த துப்பும் கிடைக்காததால் அவற்றை கிடப்பில் போட்டுள்ளனர். சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் மாலை 6 மணிக்கு மேல் பெண்கள் தனியாக நடந்து செல்ல முடியாத அவல நிலை தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ளது. பிரதமருக்கு அடுத்த இடம் யாருக்கு என்பதில் மத்திய அமைச்சர்கள் AK அந்தோணி, சரத் பவார் இடையே கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அமைச்சரவையில் பிரதமருக்கு அடுத்தபடியாக பிரணாப் முகர்ஜி இருந்தார். அவர் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதால் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து 2வது இடம் யாருக்கு என்பதில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் உள்ள மத்திய அமைச்சர்களிடையே கடும் போட்டி நிலவியது. சோனியாவின் தீவிர ஆதரவாளரான மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரத்திற்கு 2வது இடம் கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அண்மையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அந்தோணிக்கு 2வது இடம் ஒதுக்கப்பட்டதால் ப. சிதம்பரம் கடும் அதிருப்தியடைந்தார். இதேபோல பிரணாபுக்கு அடுத்தபடியாக தனக்குத்தான் 2வது இடம் என்று எண்ணியிருந்த தேசியவாத காங்கிரஸ் தலைவரும் மத்திய உணவுத்துறை அமைச்சருமான சரத் பவாரின் நம்பிக்கையும் தோல்வியடைந்தது. மூத்த தலைவரான தமக்கு 2வது இடம் கொடுக்காததால் கடும் அதிருப்தியில் இருந்து வரும் சரத் பவார் இன்று மாலை நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்காமல் புறக்கணித்து விட்டார். அவரது கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் பிரஃபுல் பட்டேலும் அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. இதனால் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் பிளவு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே சரத் பவாரும் அவரது கட்சியைச் சேர்ந்த பிரஃபுல் பட்டேலும் அமைச்சரவையிலிருந்து ராஜினாமா செய்யக்கூடும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. சேலம் அருகே கோவில் திருவிழாவில் எருது விடுவதற்கு அனுமதி வழங்காததை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மீது போலீசார் கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தியதில் அந்த பகுதியை போர்க்களமாக மாறியது. சேலம் அருகே உள்ள நெய்க்காரன்பட்டியில் உள்ள மூங்கில்முத்து முனியப்பன் திருக்கோவிலில் ஆடி மாதந்தோறும் விழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு முனியப்பனுக்கு விழா நடத்தப்பட்டு வருகிறது. விழாவின் ஒரு பகுதியாக எருதாட்டமும் நடைபெறும்.
ஆனால் இன்று நடக்க இருந்த எருதாட்டத்திற்கு நீதிமன்றமும் மாவட்ட நிர்வாகமும் அனுமதி மறுத்துவிட்டது. காலம் காலமாக நடைபெற்று வந்த எருதாட்டத்திற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று கிராம மக்கள் வலியுறுத்தியதை அடுத்து 20 எருதுகளை மட்டுமே மைதானத்தில் விளையாட காவல்துறை அனுமதி வழங்கியது. ஆனால் இன்று வரவழைக்கப்பட்ட அனைத்து எருதுகளையும் மைதானத்தில் விளையாட அனுமதிக்க வேண்டும் என்று கூறி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆண்டாண்டு காலமா எங்களுக்கு எங்க முன்னோர்கள் நடத்தி வர பண்டிகை இது. எங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் நாங்க வீட்டுல வந்து பொம்பளைங்க பத்தியமா இருந்து ஆம்பளைங்களை இருந்து 15 நாள் 20 நாளைக்கு முன்னாடியே வெளியூருக்கு எருது பிடிக்க அனுப்பிச்சு வைக்கிறோம். நாங்க இங்க கூட்டிட்டு வந்து இங்க அந்த சாமி ஒரு நாள் முன்சூடும் பண்டிகை பாதுகாப்பா இருந்து இந்த பண்டிகையை நடத்திட்டு வரோம். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. மாடு முட்டுறதோ ஒவ்வொருக்கும் உயிர் சேதம் ஆகுறதோ இதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. நல்ல முறையா நடந்து வருது. எந்த வருஷமும் இல்லாத இந்த வருஷம் வந்து நீங்க பண்டிகை நடத்தக்கூடாது, நீங்க மாடு ஆட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. எங்களுக்கு வந்து இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எங்களுக்கு பண்டிகை நடக்கணும். நாங்க யாரு மேல எந்த வேறுபாடுக்காக நாங்க இந்த கூட்டத்தை போடல, இங்க வந்து உண்ணாவிரதம் இருக்கல. அவர்களை போலீசார் தடியடி நடத்தி கலைக்க முயன்றதால் இருதரப்புக்கும் இடையே பயங்கர மோதல் வெடித்தது. கிராம மக்கள் சிலர் கல்வீச்சில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை போலீசார் விரட்டி விரட்டி கண்மூடித்தனமாக தாக்கினர். இதனால் அந்த கிராமமே போர்க்களமாக மாறியது. போலீசாரின் தாக்குதலுக்கு பயந்து பொதுமக்கள் சிலர் கதவை பூட்டிக் கொண்டனர். ஆனால் போலீசார் ஒருவர் வீட்டில்